जय जगन्नाथ सुंदर महारानी कन्नम जय श्री राधा गोपाल सुकन्नम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद गुरु कन्नम जय श्री गोपाल गुण कन्नम जय श्री गोपाल महाराज कन्नम इन गुणाकरण தொடர்ந்து வந்து சண்டே வீக்லி பகவத்கீதை கிளாஸ் நடக்கும். கிளாஸ் வந்து கோபுரத்துல நடத்த போக முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து டுடே சாப்டர் 18 அபத்ரயாதயம் ஸ்லோகம் 3 டெக்ஸ்ட் 3 பதம் 3. व्याज्यं दे दोषवत् इत्येका कर्म प्राशो मनीषिणा यज्ञ दान तप कर्म नाज्याव्यम् इति शाबरे. ट्रांसलेशन எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். இருப்பினும் யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக் கூடாது என்று சில சாதுக்கள் கூறுகின்றனர். Some learned men declare that all kinds of purity activities should be given up as a faulty. Yet others sages maintain that acts of sacrifice, charity, and penance should never be abandoned. त्याज्यं दोषवत् इत्येका कर्म पाशो मनीषिणः यज्ञ दान तप कर्म नाज्याव्यम् इति शाबरे. ஓகே, நம்ம டைரக்ட் கிளாஸ் போயிடலாம். ஓகே, பொருள் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இந்த சாப்டர் 18 சாப்டர் 18 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 17ல வந்து 17வது அத்தியாயத்திலே வந்து பகவத்கீதை வந்து முடிச்சு இதா சொல்ல பாத்துக்காங்க. ஓகே ஓகே, சாப்டர் 17ல வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாம் 17ல முடிஞ்சிச்சு. 18 வந்து எதுக்காகனா ஜஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஜஸ்ட் வந்து ஒரு சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்றாரு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா யாஜ்யம் தோஷவத் இத்யேகா கர்ம பாஷு மனிஷனா யாஜ்ஞ தான தபா கர்மா. அதாவது வந்து எல்லா விதமான பலநோக்கு செயல்களும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் சொல்றாரு. அதாவது வந்து அர்ஜுனா இங்க வந்து ரெண்டு விஷயம் வந்து சொல்றாங்க. அதாவது வந்து ஒண்ணு வந்து என்னன்னா ஃப்ரூட் எஃபெக்டிவிட்டி, அதாவது பலனை எதிர்பார்த்து செய்யற மென்டாலிட்டியை வந்து விட்டுடணும். பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த மென்டாலிட்டியை விட்டுடு அப்படின்னு என்ன சொல்ற துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. சில சாது குரு வைஷ்ணவா வந்து சொல்றாங்க. தென் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இருப்பினும் ஓகே யாக தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது என்று சில சாதுகள் கூறுகின்றனர். ஒன்னொரு செகண்ட் சாது ஆச்சாரியா என்ன சொல்றாங்கன்னா தானம் யஜ்ஞம்னா வந்து ஃபயர் சாக்ரிஃபை யஜ்ஞம் வருது. ஓம் சாந்தி சீசா புருஷா அந்த யஜ்ஞம் வருவாங்களா அது வந்து தானம் மீன்ஸ் வந்து சேரிட்டி. ஓகே, அடுத்தது மற்றும் தவம் மீன்ஸ் வந்து தவம் பண்றது. ஓகேவா, தவம்னா மீன்ஸ் வந்து வெறும் காட்டுக்கு தவம் பண்றது மட்டும் கிடையாது. தவம் மீன்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது, நம்மளுக்கு பிடிச்சதை வந்து கொஞ்சமாச்சும் நம்ம வந்து இது பண்றது விட்டு கொடுக்குறது, அது தவம். தவம் யஜ்ஞம் தானம் தவம் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது, இதான் எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. கடைசியில் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வேத இலக்கியங்களில் சர்ச்சைக்குரிய பல செயல்கள் இருக்கின்றன. உதாரணமாக யாகத்தின் ஒரு மிருகம் கொல்லப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் மிருகங்களை கொள்வது முற்றிலும் வெறுக்கத்தக்கது என்று சில வாதிடுகின்றன. யாகங்களில் மிருகங்களை கொள்ளுதல் வேத இலக்கியத்தின் பரிந்துரைக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த மிருகம் கொல்லப்படுவதாக கருதப்படுவதில்லை. யாகம் என்பது அந்த மிருகத்திற்கு புது வாழ்வு கொடுக்கப்பட்டதற்காகும். யாகங்களில் கொல்லப்படும் மிருகங்கள் சில சமயங்களில் புதியதொரு மிருக வாழ்விலிருந்து வேறு சில
வேறு சில சமயங்களில் மனித வாழ்வுக்கு உடனடியாக ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் மிருகங்களுக்கு இடையில் இது குறித்து வேறுபட்ட அபிப்பிராயங்கள் உள்ளன. மிருகவதை எப்போதுமே தவிர்க்கப்பட வேண்டும் என்று சிலரும், ஒரு குறிப்பிட்ட யாகத்துக்காக என்றால் அது நல்லது என்று வேறு சிலரும் கூறுகின்றனர். யாகத்தின் செயல்களை பற்றிய இத்தகைய வேறுபாட்டு அபிப்பிராயங்கள் அனைத்தும் தற்போது பகவானாலே விளக்கப்படுகின்றன. இங்க என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ஆக்டிவிட்டி பலனை எதிர்பார்த்து செய்யுது. ஓகே, அதுவும் ஒன்று யாகியம் தானம் தவம், இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க குரூப் என்ன சொல்றாருன்னா, பலனை எதிர்பார்த்து செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா, இப்போ எக்கியம் செய்யணும், எக்கியம் வந்து செய்யறாங்க, ஃபயர் செக்ரிஃபைஸ் செய்யறாங்க. ஆனா எக்கியம் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியா செய்யப்படுது. இப்போ சத்யா, திரேதா, துவாபர இந்த 3 யுகத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா யஜ்யத்துல, அதாவது இந்த ஃபயர் செக்ரிஃபைஸ்ல நீங்க கோயில்லாம் நார்மல் கோயில்லாம் பாத்தீங்கன்னா இங்க கூட இதெல்லாம் நடக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அந்த பழம் போடுவாங்க, ஃப்ரூட்ஸ்லாம் போடுவாங்கல்ல, கீ போடுவாங்க, நெய் போடுவாங்க, அப்புறம் எல்லா வகையான கிரெயின்ஸ் தானியங்கள்லாம் போடுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அம்மன் கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா அந்த புடவைலாம் போடுவாங்க, புடவை சாரீஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் போடுவாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அதுக்குள்ள போடுவாங்க. பட் வந்து இது எதுக்காக வந்து அக்னியில வந்து போடுறாங்க, என்ன காரணம்? போக்தாரம் யக்ய தபசா சர்வலோக மகேஸ்வரம் சூர்தர் சர்வபூதானம் ஞாபகம் சாந்தி உச்சரி 5வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் பகவத்கீதை. கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, போக்தாரம் யக்ய தபசா, அதாவது வந்து யக்யம்னா என்னென்ன வகையான யக்யம் நடக்குதோ அது எல்லாமே வந்து நான் தான் வந்து போக்தா மீன்ஸ் நான் தான் வந்து அனுபவிக்கிறவன், நான் தான் வந்து என்ஜாய் பண்றவன். அதாவது நம்ம யாருக்கு யஜ்யம் செஞ்சாலும், அது டெமிகோட்ஸா இருக்கட்டும், அது பகவானா இருக்கட்டும், அது வந்து என்ன மாதிரி யஜ்யமா இருந்தாலும் அதை அனுபவிக்கணும், அதை வந்து என்ஜாய் பண்றது பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணு. ஓகேவா? அந்த யஜ்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யஜ்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர்ல வந்து அப்படியே பேத்தாவா இருக்கும். அது வந்து என்னன்னா பகவானுடைய மவுத்து, பகவானோட வாயினா இருக்கும். அதுல எல்லாமே கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அது பகவானுக்கு நம்ம வந்து ஆஃபரிங் பண்ற மாதிரி. அதுக்காக தான் ஃபயர்ல இருக்கிறாங்க. ஏன் ஃபயர்ல போடணும் ப்ரோ? ஏன் வேற எங்கேயும் கொடுக்க முடியாதா? வாய் இதனால ஃபயர்ல போடுறாங்க. நீங்க பாருங்க, இனிஷியேஷன் செரமனிஸ் என்ன நடக்கும் போது குரு வந்து இனிஷியேஷன் கொடுத்தது பிறகு அந்த யஜ்யம் பண்ணுவாங்க. வாய் யஜ்யம் பண்றாங்க, அதான் ஆல்ரெடி இனிஷியேஷன் முடிஞ்சிச்சு, பேர் கொடுத்தாங்க, ஒண்ணு எதுக்கு யஜ்யம் வைக்கிறாங்க? காரணம் என்னன்னா, நம்மளுடைய எல்லா வகையான பாஸ்ட் கர்ம, எல்லா கர்மா பாவம் எல்லாத்தையும் வந்து குரு எடுப்பாரு. அப்ப குரு எப்படி எடுப்பாருன்னா, அந்த யஜ்யத்து மூலியமாக அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ரிச்சுவல் தான். ஆனா அந்த ரிச்சுவல் வந்து அதுக்கு மீனிங் இருக்கு, அந்த சடங்குக்கு ஒரு மீனிங் இருக்கு. அந்த யஜ்யத்து மூலியமா நம்மளுக்கு வந்து எடுக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா சீதா வந்து அந்த காட்டுல இருக்கும்போது ராமர் வந்து அந்த டியரத்தை போயிடுவாரு. அப்ப அந்த ராவணன் வந்து என்ன பண்ணுவாரு, சீதா வந்து இது பண்ணும்போது அதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணுவாரு, லட்சுமணன் வந்து ஒரு கோடு போட்டு போயிருப்பாரு. அந்த கோடு பாத்தீங்கன்னா அந்த ஃபயர், அது ஃபுல்லா வந்து ஃபயர். அப்ப சீதா வந்து ராமன் வந்து கூப்பிடும் போது சீதா வந்து இந்த லைனை தாண்டி வரும்போது சீதா ஒரிஜினல் சீதா வந்து கடைசியா அந்த கிளைமேக்ஸ்ல தெரிய வரும். ஒரிஜினல் சீதா ஏன் வந்து சீதா வந்து கடைசியா பாத்தீங்கன்னா அயோத்தியெல்லாம் திருப்பி கொண்டு வந்துருவாங்க, சண்டெல்லாம் போட்டு கொண்டு வந்து பிறகு திருப்பி வந்து சீதா ராமன் சந்தேகப்படுற மாதிரி ஒரு ரீலை நடக்கும். இப்போ சீதா திருப்பி வந்து அக்னியில போய் ஏறி போவாங்க. அப்போ பௌதிகவாதிகள் சில பேர் புரிய சொல்லுவாங்க, என்னையா உங்க ராமர் கஷ்டப்பட்டு வந்து சீதா கடைசி வந்தாரு, கடைசியா அவங்க ஒய்ஃப் மேலே பொண்டாட்டி மேலே வந்து சந்தேகப்படுறாரு, இதான் வந்து ராமராணி கிடையாது. ஏன் ராமர் வந்து சீதா மேல சந்தேகப்பட்டீங்க, அவங்க வந்து நெருப்புல வந்து எரிச்சுட்டு போனாங்க. ஏன்னா ராவணன் கொண்டு போனது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒரிஜினல் சீதா, அவங்க கொண்டு போனது மாயா சீதா. ஒரிஜினல் சீதா வந்து எங்க இருப்பாங்கன்னா அந்த வீட்டுல ஒரு கோடு போட்டிருப்பா லட்சுமணன். அந்த கோட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது அங்க வந்து அந்த அக்னி பகவான், அந்த ஃபயர் அக்னி பகவான் என்ன பண்ணுவார், ஒரிஜினல் சீதாவை எடுத்துட்டு மாயா சீதாவை கொடுப்பாரு. அப்ப அதுக்கப்புறம் வந்து அந்த நடந்த ஃபுல் எபிசோடு வந்து எல்லாமே மாயா சீதா தான் இருப்பாங்க. பிகாஸ் ஒரிஜினல் சீதா வந்து ராவணன் தொட முடியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபயருக்கு என்ன இருக்குன்னா, அந்த ஃபயருக்கு அந்த சொல்லுங்க அந்த மாத்தி கொடுக்குது, டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த பவர் இருக்கு. அதனாலதான் வந்து யக்யா, இனிஷியேஷன் செரமனி, அப்புறம் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து இது கொடுக்குறாங்க. நமக்கு இங்க ஃபயருக்கு கொடுக்குறது நெருப்பு கொடுக்குது, அதை மாத்தி பகவானுக்கு ஆஃபரிங் பண்ற மாதிரி. அது அக்னி பகவானுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி. அதனால ஃபயர் செக்ரிஃபை பண்றாங்க. இல்லைன்னா எங்கே
குண்டத்துல ஸ்விமிங் பூல்ல தண்ணியில போட்டுக்கலாங்க. கரெக்டா இல்லையா ப்ரோ? தண்ணியில் போட்டுக்கலாமா இல்லையா? ஏன் ஃபயர் போடுறாங்க? ஃபயருக்குள்ள வந்து அந்த நெருப்புக்கு அந்த சக்தி இருக்கு, அக்னி பகவானுக்கு அந்த சக்தி இருக்கு. தட்ஸ் வை வந்து எங்கேயா பண்றாங்க. எங்கேயா வந்து என்னன்னா நம்ம கூட்டத்தை அவர் அப்ப எடுத்து போயிட்டு பகவான் ஆஃபரிங் பண்ணிடுவாங்க. தட்ஸ் மீன் எங்கேயா. அப்ப இந்த எங்கேயால இந்த 3 யுகத்துல சத்யா, திரேதா, துவாபரத்துல என்ன நடக்கும்னா, இப்ப கீ எல்லாம் போறாங்க, அந்த மாதிரி எல்லாம் போட்டு கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் பலி கொடுப்பாங்க. ஓகேவா? அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஆடோ மாடோ கோழி எது வேணா இருக்கலாம், அது வந்து கொடுப்பாங்க. அந்த 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 யஜ்ஞத்துக்கு வந்து ஒரு பலி கொடுப்பாங்க. 1-2 கிடையாது. இப்ப அஸ்வமேத யஜ்ஞம்னா இல்ல, அஸ்வ மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது குதிரை ஹார்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க, குதிரையை வெட்டுவாங்க, தலை பாடி எல்லாம் கால் துண்டுல வெட்டி அதுக்குள்ள போடுவாங்க. அது எதுக்காக வந்து பண்றாங்கன்னா, ஒரு 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 உயிரை வந்து அங்க கொல்றாங்க. எதுக்கு பண்றாங்கன்னா, சத்யா, திரேதா, துவாபர யுகத்துல ஒரு யஜ்ஞம் வளர்க்கும் போது அந்த யஜ்ஞத்துக்கு நெருப்பு கொடுக்கும் போது நாட் மேக்ஸ் பாக்ஸ் பாய்க்க மாட்டாங்க, நெருப்பு பாய்க்க மாட்டாங்க. அங்க வந்து அக்னி தேவருக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த அந்த பிராமணா அந்த அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த இடம், அப்ப அதோட அதுக்கப்புறம் அங்க சொல்லக்கூடிய மந்திர வேத மந்திரம் எல்லாமே பியூரா இருக்கும். பிராமணன் வந்து ஒரிஜினல் பிராமணன் பியூரா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஓ அக்னி தேவாய சொல்லி கூப்பிட்டோன்னா அக்னி தேவர் நெருப்பு வந்து நேரா அந்த யஜ்ஞத்துக்கு வந்துடும். அப்படி வந்து யஜ்ஞம் நடக்கும். அப்புறம் வேத மந்திரம் சொல்லி ஒரு உயிரை இப்ப இருக்கும். அப்ப உதாரணத்துக்கு அந்த வாட்ஸ் குதிரை இருக்கு வச்சுங்களேன், ஒரு 1000 10,000 1000 கணக்கில் குதிரை இருக்கும். அப்ப எல்லாத்தையும் உள்ள போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் வேத மந்திரம் படிப்பாங்க. அந்த வேத மந்திரம் படிக்கும் போது என்ன நடக்குன்னா, அந்த குதிரையில இருக்கக்கூடிய ஆத்மா, அப்ப எனிமல் பாடியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கு இந்த இதுக்குள்ள வெட்டி போட்டோன்னே அந்த ஆத்மாவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். என்ன ப்ரொமோஷனு? அது அடுத்த சொர்க்கத்துக்கோ இல்லை திருப்பி ஒரு மனுஷ ஹியூமன் பாடிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஹியூமன் பாடிக்கு வந்து அந்த மனுஷ பாடிக்கு வந்தா மட்டும்தான் தென் அவங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும். அப்ப அந்த ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக தான் எனிமல் கில்லிங், அதாவது வந்து உயிர் பலி கொடுத்தாங்க. ஆனா கலியுகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நாட் ரெக்கமெண்டட், அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகே, கலியுகத்துல வந்து 5 விஷயம் முக்கியமா வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அது வந்து நீ வந்து அந்த யுகத்தில் செஞ்சாங்க, இந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்கு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, 5 விஷயம் செய்யக்கூடாது. அது சாரி, எனக்கு ரொம்ப ஞாபகம், கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இறந்தவங்களுக்கு வந்து மாமிச பட்சம் படைக்குது, இறந்தவங்களுக்கு வந்து அசைவம், அதாவது மட்டன் சிக்கன் வச்சு படைக்குது, செய்யக்கூடாது. அடுத்து 2வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சத்யா, திரேதா, துவாபர யுகத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதாவது ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு. என்னன்னா, ஒரு வைஃப்க்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து பேபி இல்ல, வாரிசு இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், அந்த கணவரோடைய பிரதர் வந்து அவங்க பேபி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேலை காலம் இருந்துச்சு. கலியுகம் நோ ரெக்கமெண்டட். ஓகேவா? அடுத்து 3வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது சந்நியாசம் வந்து எடுக்கிறது வந்து அது எடுக்கக்கூடாது சொல்லி ரிலேட் பண்ணியிருக்காங்க கலியுகத்தில். பட் அது வந்து நம்ம வந்து இதுக்காக நம்ம வந்து நம்மளோட சமுதாயத்தில் பிரம்மத்தை தொழில் சமுதாயத்தை நம்ம சன்னியாசி இது பண்ணோம்னா நம்ம வந்து ஃபாலோ சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணால அது வரைக்கும் பாருங்க, சில பக்தி சித்தாந்த சரி தாக்கூர் காலத்துக்கு அப்புறம் தான் சன்னியாசி தண்டாவே வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்ன பாருங்க, சில பக்தி தாக்கூருக்கு அப்புறம் வந்து பாருங்க தண்டா பிடிக்க மாட்டாங்க. பிகாஸ் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து தண்டை வச்சிருந்தாரு. ஆனா அது நித்யானந்த மகாபிரபு வந்து அதை பிரேக் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் சில பக்தி சித்தாந்த சத்தாக்கூர் வந்து 3 தண்ட சன்னியாசி, 3 தண்டத்தை நம்ம தண்டா வச்சிருக்கணும், சன்னியாசின்னு தண்டா சொல்லி அவர் இது பண்ணாரு. அப்ப நம்ம ஃபாலோ ஆச்சாரியா. அப்ப 4வது பாத்தீங்கன்னா 4வது 5வது சரி ஞாபகம் இல்லை, நான் இருந்தா நான் செக் சொல்றேன். இந்த 5 விஷயம் கலியுகத்தில் நம்ம வந்து செய்யக்கூடாது. ஓகே, அப்ப இந்த மாதிரி அனிமல் கில்லிங் உயிர் போடுறதும் செய்யக்கூடாது. ஆனா இது கலியுகத்தில் யாரும் செய்யக்கூடாது சொன்னா, இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கேசவதில் தான் புத்தர் சரியா. புத்தர் எதுக்காக வரானா, இந்த அனிமல் கில்லிங் ஸ்டாப் பண்றதுதான் வர. ஏன்னா வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அந்த மிருகத்தை வந்து கில் பண்ணி அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு வந்து அதோட குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. பிராமண ஒரிஜினல் பிராமணன் கிடையாது. ஃபயர் வந்து அக்னி பாப்புட்ட வரல, ஏன்னா மந்தத்துல பியூரிட்டி குறைஞ்சிருச்சு. ஏன்னா கலியுகத்துல மந்த புத்தி, கலியுகத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, மந்த புத்தி. எப்படி மந்த புத்தி ஆரம்பிக்குதுன்னா, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியா 6 வகையான எனிமி வந்துட்டாங்க. அப்ப 6 வகை எனிமி, காம மீன்ஸ் டிசைர், காம குரோத, குரோதன ஆங்கர் கோபம், காம குரோத லோப, லோப மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேராசை கிரீட், காம குரோத லோப மோக, மோக மீன்ஸ் வந்து என்னன்னா அட்டாச்மென்ட், சோ மச் அட்டாச்மென்ட் பற்றுதல், காம குரோத லோப மோக மத, மத மீன்ஸ் அகங்காரம்.
ஃபால்ஸ் ஈகோ அண்ட் மாச்சரிய இது பொறாமை சொல்லுவாங்க எனிமீஸ் பொறாமை எனிமீஸ். இந்த மாதிரி 6 பேட் குவாலிட்டி வந்து நமக்குள்ள வந்துருச்சு. வந்துட்டா என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து நிறைய டிசைர். அங்க என்ன ஆரம்பிக்குது, ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, பலனை எதிர்பார்த்து செய்யுது. இந்த பலனை எதிர்பார்த்து செய்யும் போது ஆரம்பிக்கும் போது அங்க வெட்டக்கூடிய ஒரு ஆடோ மாடோ வெட்டப்படுது. ஆனா அந்த ஆத்மா பகவான் வந்து அடுத்த ப்ரொமோஷன் போல அது என்ன ஆயிடுச்சு, அது வந்து வெறும் வந்து பலி கொடுக்கறதாக மட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எந்த நோக்கத்துக்காக செஞ்சோமோ அந்த நோக்கம் நிறைவேறல. அதனாலதான் கலியுகத்துல வந்து உயிர் பலி வந்து அதிகமா போச்சு. வேதம் பிராமணன் சொல்லுங்க, வேதம் போட்டிருக்கு எல்லாம் உயிர் பலி கொடுக்கணும், நீ என்ன சொல்றதுன்னு அப்படின்னு எல்லாம் உயிர் பலி பண்ணிட்டே இருந்தாங்க. தேன் அப்பதான் வந்து இங்க ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக தான் புத்தர் வந்தார். அதாவது நீண்ட வேத அப்படி அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா வேத சாஸ்திரம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாரு. எதுக்காக புத்தர் வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாரு. எதுல ரிஜெக்ட் பண்ணாரு, நீ எதை வச்சு நீ வந்து பலி கொடுக்குற, வேதங்கள் போட்டிருக்கு, சாஸ்திரம் போட்டிருக்கு, அந்த சாஸ்திரம் வேணாம். அப்ப நீங்க என்ன பண்ணுது, நீ என்னை கும்பிடு. அப்ப இன்டைரக்டா வந்து கிருஷ்ணன் என்ன பண்ண, புத்தரை வந்து நீ என்னை கும்பிடு வச்சாரு. ஆனா அவர் கொண்டு வந்த தத்துவம் வந்து என்ன தத்துவம்னா சூன்யவாதம், நிர்வாணா. அதாவது கடவுள் இல்ல, எதுவுமே இல்ல, நீ என்னை மட்டும் கும்பிடு. அதனால பாத்தீங்கன்னா புத்தர் வழிபடுறவங்க அவங்க புத்த தத்துவம் எதுவுமே நம்ப மாட்டாங்க. நெக்ஸ்ட் பர்த் இல்ல, அடுத்த பிரிவு இல்ல, அது அந்த மாதிரி அதான் நிர்வாண தத்துவம். அதை வந்து அதுக்கப்புறம் மக்கள் என்ன ஆயிட்டாங்க, புத்தரோட கொள்கையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து வந்து அசோக மன்னர்கள், நிறைய மன்னர்கள், அப்புறம் வந்து இலங்கையில அதாவது ஸ்ரீலங்கால வந்து நிறைய வந்து புத்தரோடைய மதம் நிறைய பரவப்படுச்சு. ஆனா என்ன ஆச்சு, வேதம் இல்லாதனால, கைட் இல்லாதனால என்ன நடந்துச்சு, எல்லாரும் வந்து நாஸ்திகத்துக்கு ஆரம்பிச்சாங்க, நாஸ்திக எத்திஸ் ஆயிட்டாங்க. அது திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக திருப்பி வேதத்தை கொண்டு வரணும். அது கொண்டு வந்தாதான் திருப்பி வந்து மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் சொல்லி அப்பதான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, லார்ட் சிவா இருக்கிறார். லார்ட் சிவா வந்து என்ன வர்றாரு, ஆதி சங்கராச்சாரியார் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, திருப்பி வந்து வேதத்தை ஸ்தாபனம் பண்றாரு. ஆனா எங்க ஸ்தாபனம் பண்றாருன்னா அகம் பிரம்மாஸ்மி, நீயும் கடவுள் நான் கடவுள் மாயாவத்தை வந்து கொடுக்குறாரு. ஏன்னா எடுத்தோன்னா ஹாய் ப்ரோசஸ்க்கு போக முடியாது. நீ முதல்ல என்ன பண்ணணும், இந்த வேதத்தை வந்து ஒத்துக்கணும். அதுக்கு என்ன பண்றாரு, சரி நீயும் கடவுள் நானும் கடவுள். அப்புறம் என்னாச்சு, மாயாவதம் பரவ ஆரம்பிச்சு. சங்கராச்சாரியர் மட்டும்தான் 8 வயசுல வந்து சன்னியாசம் எடுத்தார். 8 வயசு. இந்த வரலாற்று ஹிஸ்டரியிலே உங்களுக்கு சங்கராச்சாரியர் மட்டும்தான் சின்ன வயசுல வந்து இது பண்ணாரு. அப்ப அவர் வந்து கொண்டு வந்து மாயாவதம் அதிகம் பரவ ஆரம்பிச்சு. பிறகு வந்து மாயாவதம் அதிகம் பரவ ஆரம்பிச்சோன்னா கடவுளும் நீயும் நானும் ஒண்ணு நினைச்சிட்டாங்க. அப்ப அதை கரெக்ட் பண்றதுக்கு வந்து யார் அனுப்புறாரு, ஆதிசேஷன் அனுப்புறாரு பகவான். ஆதிசேஷன் வந்ததுதான் யாரு, ஸ்ரீமத ராமானுஜ ஆச்சாரியா. விசிட் அத்வைத வாதம், அதாவது என்ன ஆகும்னா கடவுளும் நம்மளும் வேற வேற அப்படி சொல்லி அவர் வந்து அடுத்த கட்டம் வந்து புரிய வச்சாரு. நம்மளும் கடவுள் டிஃபரெண்ட் இருக்கு. பிறகு அதை வந்து ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கு பகவான் என்ன பண்றாரு, வாயு அனுப்புறாரு. வாயு யாரு, ஸ்ரீபாத மத்வாச்சாரியா. ஸ்ரீ மத்வாச்சாரியா அவர் என்ன பண்றாரு, 2 பேரும் சொல்றாரு மத்வாச்சாரியா. அவர் என்ன சொல்றாரு, கடவுளும் நம்மளும் வேற வேற. அதாவது ஒரு ஃபயர் இருக்கு, ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்போட நெருப்பு வந்து இப்போ ஃபயர் பெருசா இருக்கு, அந்த ஃபயரோட ஸ்பார்க் இருக்கு, நெருப்பு போய் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா, அந்த டிஃபரன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு, ஒரு குரூப் ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியா, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மத்வாச்சாரியா. அப்ப ரெண்டு குரூப்பா பிரிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய வந்து என்ன சொல்ல, நிறைய வந்து கான்ட்ரோவர்சி இருக்கு, நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. தென் லாஸ்டா கிருஷ்ணர் சரி இப்ப நான் வரேன். தென் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அச்சித்ய வேத அவேத தத்துவம். நம்ம கௌடிய மருத்துவ சம்பிரதாயத்தில் நம்ம இருக்கிறோம்னா கண்டிப்பா நம்மளோட சம்பிரதாயத்தில் பிலோசபி என்னன்னு தெரியும், நம்மளோட அட்ரஸ் என்னன்னு கண்டிப்பா தெரியும். நம்மளுடைய அட்ரஸ் வந்து என்னன்னா நம்மளோட பிலோசபி சைதன்ய நம்மளுடைய என்னது சைதன்ய மகாபிரபு கொடுத்த சம்பிரதாயத்தோடைய தத்துவம் என்னன்னா அச்சித்ய வேத ஆவேத தத்துவம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சோல், ஆத்மா ஒரே சமயத்துல சேமா இருக்கும் அண்ட் டிஃபரண்டாவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்து போறாரு. எப்படி வளர்க்கிறாரு, அதாவது வந்து குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சேம், குவான்டிட்டியில வந்து டிஃபரண்ட் இருக்கு. அதாவது வந்து நம்மளும் பகவானும் பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பரமாத்மா, நம்ம வந்து என்னது
ஜீவாத்மா ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல். அவரும் ஆன்மீகமானவர், நம்மளோட ஆத்மாவும் ஸ்பிரிச்சுவல் ஆனது, ஆன்மீகமானவர். ஓகே, ஆனா எப்படி டிஃபரண்ட்? அவர் விபு, நம்ம அணு. அவர் பெரியவர், நம்ம சின்னவங்க. அதாவது ஒரு நெருப்பு இருக்கு, ஃபயர், மிகப்பெரிய ஃபயர் இருக்கு. அந்த ஃபயர்ல சட்டை கட்டி போட்டா சட்டை ஃபுல்லா எரிஞ்சிடும். கரெக்ட்? அதே போல அதே மேல அந்த நெருப்பு மேல அந்த ஸ்பார்க் வரும் பாருங்க, இந்த தீப்பொறி. இப்ப அதே தீப்பொறி இப்ப சட்டைக்கு வருது, அதுவும் வந்து எரிக்கும், ஆனா சின்னோண்ட எரிச்சு போயிடும். அந்த மாதிரி நம்மளுக்கும் பகவான் டிஃபரெண்ட் இருக்கு சொல்லிட்டு லாஸ்டா வந்து தத்துவத்தை கொடுத்து கூட சைத்தன்யமா. தட்ஸ் வை நம்ம சமுதாயத்துல வந்து இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்க்கு இடம் இல்லை. பலனை எதிர்பார்த்து செய்யற அந்த 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 வேர்ட்ஸுக்கே இடம் இல்லை. எதுவுமே நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. பிரபு அப்ப நான் வந்து கேட்கறது இல்லையா பிரபு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எனக்கு கேட்கறது இல்லையா? நம்ம கேட்காம எப்படி வந்து கஷ்டம் வருது, நம்ம கேட்காம எப்படி துன்பம் வருது? நம்ம பெரிய கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு அடுத்த மாசம் பிப்ரவரி ஆரம்பிக்கும் போது, பிப்ரவரி ஆரம்பிச்சோட 1ஆம் தேதி அதுவா நான் ஆஃபீஸ் போனேன், ஆஃபீஸ் என் போஸ் என்னை திட்டணும், ஸ்கூல்ல என் வாத்தியார் என்னை அடிக்கணும், அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு போனோன்னே எங்க அம்மா வந்து என்னை வந்து உதைக்கணும், எனக்கு கரெக்டாக கொடுத்துரு. கேட்கணுமா? கேட்கறது கிடையாது. ஆனா நம்ம போயிட்டு கிருஷ்ணா எனக்கு கொடுத்து அதை கொடுத்துட்டா நம்ம வந்து எதுவுமே கேட்க தேவை இல்லை. நம்ம ஒன்னே ஒன்று தான் கேட்கணும். நம்ம என்ன கேட்கணும்னா கிருபா, மர்சி, பகவான் கருணை கேட்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி நம்ம கிருஷ்ண பத்தியில மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஸ்ரீ ஸ்ரீமன் கௌரவ மகாராஜ் அவர் வந்து புவனேஸ்வர்ல வந்து 108வது கோயில் கிருஷ்ண டெம்பிள் கட்டும் போது அவர் சொல்லுவாரு, திஸ் இஸ் a crying school. இது வந்து பகவான் அளந்து நம்ம கருணை கேட்குறது. குருதே கிருபா பிந்து தியா குரு எல்லாம் பாருங்க, எல்லாம் வைஷ்ணவ ஆச்சார பாடல் எல்லாம் கிருபா, கருணை கொடு, கருணை கொடு. நான் ரொம்ப ஃபாலன் சோல், நான் வந்து கீழே வந்துட்டேன், நம்ம கருணை கொடு, கருணை கொடு. தட்ஸ் த அவர் மெயின் பாயிண்ட். நம்ம பகவானை கருணை கேட்கணும். நம்ம ஒண்ணும் வந்து எனக்கு வந்து அது பக்கத்துல அது வந்து நீங்க கேட்காம கேட்கணும் கரெக்டா வந்து சேர்ந்து உங்களுக்கு. நீங்க பிறக்கும் போது இந்த பூமியில வந்து பிறக்கும் போது உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும், எப்போ எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கர்மா வந்து இந்த சொல்லுங்க பகவத்கீதா 5 பேசப்படுது. ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா அண்ட் கர்மா. ஈஸ்வரா பகவான், ஜீவா நம்ம, பிரகிருதி ஜட இயற்கை நேச்சர், மெட்டல் நேச்சர், காலா மீன்ஸ் டைம். இந்த நாலுத்தையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு இறப்பு வருதுன்னு மாற்ற முடியாது. உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கர்மத்தை ஏற்றபடி நீங்க எப்ப நீங்க வந்து பீஸ் கொடுக்கணும், எப்ப வந்து பிறக்கணும், எப்ப வந்து என்ன பண்ணணும், எல்லாம் ஃபிக்ஸ். ஏன்னா ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா. உங்களுக்கு இந்த இயற்கையில வந்து என்ன நடக்கணும், எப்ப சொன்னாங்க எல்லாம் ஃபிக்ஸ். காலா டைம், உங்களுக்கு டைம் என்ன பண்ண எல்லாம் ஃபிக்ஸ். இத மாத்த முடியாது. தென் கர்மா, 5வது கர்மா மட்டும் தான் மாத்த முடியும். நீங்க மிகப்பெரிய ஜெகன்மாதா பெரிய பாவம் பண்ணா இருக்கலாம், ஆனா நீங்க வந்து साधु संग सर्व शास्त्र होय, लव मात्र साधु संग सर्व सिद्धि होय. लव means வந்து பாத்தீங்கன்னா very less than minute, அதாவது நிமிஷத்துக்கு ஒரு லவ் மாத்திர. அந்த மாதிரி சாது சங்கம் எடுக்கும்போது நம்ம கர்மாவையே மாற்ற முடியும். நம்ம கர்மா மீன்ஸ் என்னன்னா நமக்கு வந்து பார்க்கணும், நமக்கு வந்து என்னென்னோ பண்றது நம்ம இவ்வளவு பெரிய பாவிகளா இருக்கலாம். ஆனா ஒரு பக்தரோட சங்கம் கிடைக்கும் போது நம்மளுடைய பாத், நம்மளுடைய டைரக்ஷன் வந்து மாறும். ஓகே, கிருஷ்ண பக்தி வரணும், சேவை செய்யணும், வரும், நம்ம கர்மா மாற்ற முடியும். அப்ப அந்த மாற்றத்துக்கு உண்டான வேலை நம்ம செய்யணும். கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா குருதேவ், இந்த மாதிரி குருபாதா எனக்கு கொடுங்க, பக்தியில் வந்து பண்ணணும். நம்ம போயிட்டு இந்த டைம் மாத்துறேன், எனக்கு சாவு வந்து எப்போ வரும் தெரியல, எனக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடு, அதெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா காலாவா மாற்றவே முடியாது. இந்த டைம்ல போனா போயிடும். அதுதான் எப்படிதான் டைம்ல கூட்டி இருக்கிறார் பகவான். நம்ம மாற்ற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கர்மா. அப்ப இங்க வந்து பலனை எதிர்பார்த்து செயல்களை வந்து நம்ம வந்து செய்ய தேவையில்லை. பலனை எதிர்பார்த்து ஒண்ணுமே இல்லை. அதனால பாருங்க, நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரி. தனம் மீன்ஸ் செல்வம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெல்த். நான் தனம், நான் ஜனம். ஜனம் மீன்ஸ் ஃபாலோவர்ஸ். எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வேணும், எனக்கு அவ்வளவு பேர் என்னை ஃபாலோ பண்ணணும். நான் போன எவ்வளவு பேர் என்னோட கிளாஸ் கேட்பாங்க தெரியுமா, என்னோட கேங் தெரியுமா. நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரி. அழகான பெண்கள், அதே பெண்களுக்கு அழகான ஆண்கள். இது எல்லாத்தையும் வேணாம் சொல்றாரு. கவிதா வா ஜெகதீச காமி மம ஜென்மனீஸ்வரி. எத்தனை பேர் எடுத்தாலும் பகவதா பக்தி ஹைட்டுக பக்தி மீன்ஸ் வந்து என்னன்னா, அதாவது அன்டவுட்லி எந்த சந்தேகம்ன்றது பியோர் பக்தி. அந்த பியோர் பக்தி நான் எங்க இருந்தாலும் எனக்கு தூக்கி நரகத்தில் போடு, எனக்கு தூக்கி சொர்க்கத்துல போடு, எனக்கு தூக்கி ஏதோ ஒரு உண்மையில போட்டாலும் நான் எங்க இருந்தாலும் ஒரு பக்தி செய்யும். அது பாருங்க,
அந்த மாமா ஜென்மனி சொல்லி கோலோக பிருந்தாவனம் சொல்லி கேட்கல அது எனக்கு வைகுண்டம் போய் கேட்கல அம்மா ஜென்மனி பகவதான பக்தி ஆகிட்டு எனக்கு பக்தி இருந்தாலே போதும் எங்க போனாலும் சரி நான் வந்து கோலோகத்துக்கு போகணும் அது கூட நம்ம கேட்கக்கூடாது. ஆச்சரிய சொல்றாங்க நான் பகவான் லோகத்துக்கு போயிடுவோம். நம்ம பக்தி செய்வது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. எப்படி செய்யணும்? பக்தி ரசாயன சிந்து சில ரூப கோஸ்வாமி சொல்றாரு அன்யா விலாசாத சூன்யம் ஞான கர்ம அனாவிதம் ஆணுக்குள்ளே கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். இந்த ஸ்லோகத்துல மொத்த சட்டையும் முடிச்சாரு ரெண்டே அடியில. எப்படி திருக்குறள் ரெண்டு லைன்ல எழுத சொல்றாரோ ரூப கோஸ்வாமி பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெண்டே லைன்ல எழுத சொல்லிட்டாரு. அன்யா விலாசா சூன்யம். அன்யா விலாசான என்னன்னா அதாவது தேவையில்லாத ஆசைகள், அதாவது மெட்டீரியல் டிசைர். அன்யா விலாசா சூன்யம் நம்பர் 1. அன்யா விலாசா சூன்யம் ஞான கர்ம அனாவிரதம். ஞான மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா so much material knowledge. ஞான நம்பர் 2. ஞான கர்ம என்னன்னா எல்லாத்தையும் பார்த்து எதிர்பார்த்து செய்யுது. அன்யா விலாசா சூன்யம் நம்பர் 1. ஞான கர்ம அனாவிரதம். இந்த மெட்டீரியல் டிசைர், மெட்டீரியல் நாலேஜ், மெட்டீரியல் கர்மா, அதாவது பலனுக்கு பேசுறது. இந்த மூணுத்தி எப்போ ஒருத்தம் ஃபுல்லா ஜீரோ ஆக்குறாரோ அன்யா விலாசா சூன்யம் ஞான கர்ம அனாவிரதம். கூட்டி ஃபுல்லா வந்து கல்வி அது அறவே வேணாம். தென் செகண்ட் லைன்ல என்ன பண்ணணும் சொல்றாரு அன்யா விலாசா சூன்யம் ஞான கர்ம அனாவிரதம் ஆணுக்குள்ளே கிருஷ்ண அனுசீலனம். ஆணுக்குள்ளே சொல்றது என்னன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்சமான அனுகூலமான சேவை. நம்மள சொல்லுவோம் அனுகூலமான சேவை. அனுகூலமான சேவை என்னன்னா என்ன கிருஷ்ணருக்கு பிடிக்குது. ஆணுக்குள்ளே கிருஷ்ண அனுசீலனம். எது நம்ம கிருஷ்ணருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து சேவை செய்யணும், தென் அதுதான் பக்தி உத்தமம். இதை பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. எப்படி கிருஷ்ணரை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும், எப்படி நம்மளுடைய சேவைகள் திருப்திப்படுத்துது, இதை மட்டும்தான் நம்ம செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. அதிகாரம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகாரம் என்ன சொல்லுவாங்க மிஸ்டர் பிரஜாபதி? அதிகாரம் சொல்லுவாங்க அத்தாரிட்டியா? அத்தாரிட்டி இருக்கு. மற்றபடி நமக்கு எதுவுமே இங்க அத்தாரிட்டி இல்லை. என் ஆயுஷ வந்து கூட்டி கொடு, இந்த ஆயுஷ வந்து குறைச்சது, அவனை வந்து தூக்கிடு, இவனை வந்து பழி வாங்கிடு, அவனை இது பண்ணிடு, அவனுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? நாளைக்கு எங்க யாருக்கு எங்க பீஸ் போகுது, எப்போ ஸ்ட்ரோக் வரும், எப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வரும், எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகும், எப்போ டயபிட்டிஸ் வரும், எப்போ வந்து எர்த்குவேக் வரும் நமக்கு தெரியாது. நம்ம பண்ண ஒரே ஒரு வேலை வந்து பகவதான பக்தி ஹை தூக்கி போய் பக்தி மட்டும்தான். ஓகே, அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோ மச் இந்த மாதிரி மெட்டீரியல் டிசைர் பலன் எதிர்பார்க்கிற அந்த பலன் ஏன் வருதுன்னா நம்ம வந்து என்னன்னா என்னது ஸ்வாபாவிக் விருத்தி சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்வாபாவிக் விருத்தினா வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன ஆக்டிவிட்டி நம்ம வந்து நம்மளுடைய கோல் ஆஃப் தி லைஃப் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியுது கிடையாது. ஸ்வாபாவிக் விருத்தினா என்ன ஆகுதுன்னா காரண குண சங்கர்ஷ. நம்ம செய்யற எல்லா வகையான ஆக்டிவிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணம் வந்து டாமினேட் பண்ணிடுது. இந்த 3 குணம் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது. சாத்விக், ரஜோ and தமோ. இந்த சாத்விக் குணம், ரஜோ குணம், தமோ குணம், 3 குணம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம என்ன ஆயிடும், இந்த 3 குணத்துக்கு அது வந்து சொல்ற மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்றோம். பப்பட் மேல ரொம்ப மேல ஆயிடும் நம்ம. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சில சமயத்துல கிருஷ்ண பக்தியில நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், கடுப்பு வரும். என்னடாலும் என்ன பண்றாங்க, என்ன இது பண்றது, ஃப்ரஸ்ட்ரேஷன். சமயத்துல ஓவர் பக்தியா இருக்கும். சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கையில கடையை முடிச்சு அப்படியே கோபம் வரும். இந்த 3 டைரக்ஷன் மாத்தி இருக்கும். ஆனா நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள இருக்கும். என்ன இது என்ன நம்ம வந்து 3 குணா வந்து காரண குண சங்கர்ஷம். இந்த குணம் நம்ம என்ன பண்ணுது, உள்ளக்குள்ள நம்மள வந்து இது பண்ணுது. இங்க கொஞ்ச நாள் இந்த குணம், கொஞ்ச நாள் அந்த குணம், கொஞ்ச நாள் இந்த குணம், அந்த மாத்தி இது பண்ணுது. இப்ப நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போனா இந்த குவாலிட்டி வச்சுக்கிட்டு நம்ம போக முடியுமா? முடியவே முடியாது. அங்க எல்லாம் வந்து பியூரான சோல், அங்க எல்லாம் வந்து சுத்தமான ஆத்மாக்கள் இருக்காங்க, சுத்த ஆத்மா. நம்ம ஏற்கனவே சாக்காடியில் இருக்கிறோம், ட்ரைனேஜ் இருக்கிறோம். நம்ம இந்த அழுக்கான ஆத்மா வச்சுக்கிட்டு, ஆத்மா அழுக்கு இல்ல, இந்த மைண்ட் ஃபுல்லா அழுக்கு இருக்கு, இதுக்குள்ள ஆத்மா இருக்கு. அப்ப இந்த அழுக்கை வச்சுக்கிட்டு எப்படி கிருஷ்ணனை கூட்டிட்டு எப்படி கூட்டிட்டு போவாரு? கூட்டு போக மாட்டாரு. காரணம் என்னன்னா நம்ம
வந்து இந்த அழுக்க இந்த 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 விஷயத்தை சுத்தம் பண்றதுக்கு இது வந்து பியூர் ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குல்ல, அதோட ப்ராசஸ் அது எப்படி சுத்தம் பண்ணணும் அதை வந்து நம்ம வந்து ஒழுங்கா செய்யல. தட்ஸ் வை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேத் ஸ்ரத்தா நம்பிக்கை வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கு, டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கு. நான் எப்போதும் என்னோட பாகவாசம் நான் எப்போதும் சொல்லுவேன், அது உதாரணம் கொடுக்குறேன். அது என்ன சொல்றேன்னா, இப்போ எப்பவுமே இங்கே ஜெகநாதர் உதாரணம் கொடுக்குறேன். இப்போ ஜெகநாதர் இருக்கிற வச்சுக்கோங்களேன், இப்போ ஜெகநாதர் வந்து உதாரணத்துக்கு காட்சி கொடுக்குறாரு. இப்போ வந்து ஜெகநாத் காட்டுறாரு, யாரோ சரி நீ சேவை செய்யல, நீ தனியாக வரீங்க, டெம்பிள் ஆளே இல்லை. இப்போ ஜெகநாதர் வந்து சரி உதாரணம் நிதாய் வராது, நிதாய் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், நிதாய் வராது, நிதாய் சும்மா வராது, பூ பிடிச்சி கொடுத்துட்டு வந்து சும்மா வந்து ஃப்ளாவர் வச்சுட்டு போகலான்னு. திடீர்னு பார்த்தா ஜெகநாதர் நிதாய் கூப்பிடாரு. அப்ப ஒரு பாத்திரம் எப்படி சத்தம் கேட்குதுங்க. உதாரணத்துக்கு அப்போ ஜெகநாதர் வந்து காட்சி கொடுக்குறத வச்சுக்கலாம். ஜெகநாதர் காட்டுறாரு, ஏ நிதாய் கம் லெட்ஸ் கோ, நம்ம கிளம்பலாம் கூப்பிடுறாரு. இல்லைன்னா வந்து இல்லை ஜெகநாதர் காட்சி கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காட்சியை பார்ப்போம். இப்போ நீ இப்போ ஜெகநாதர் மட்டும் இல்லை, சும்மா நார்மலாக வச்சுக்கலாம். நீங்கள் டெல்லி கோர்ஸ் எந்த டெல்லி கோர்ஸ் அம்பாலோ இல்லை முருகரும் நாயகரும் நீங்கள் கும்பிடுறீங்க, திடீர்னு அவர் காட்சி கொடுக்குறாரு. நம்ம ஏன் வந்து குண சங்கர்ஷம் நம்ம எப்படி குணத்தை மாட்டிக்கலாம் அதுக்கு சொல்ற அந்த உதாரணம். இப்போ உதாரணம் முருகர் வச்சுக்கோங்க, முருகர் வச்சுக்கோங்க, முருகர் காட்சி கொடுக்குறாரு. அவர் நம்ம என்ன பண்ணுவோம், ஓ முருகா 6 படியப்பா 2000 படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்த்துருவோம். அவர் காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்து நமக்கு அடுத்து என்ன நடக்கும், இன்னும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, 30 மினிட்ஸ் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுவோம், சரி ரொம்ப நேரம் ஆச்சு முருகா, அடுத்து சரி நம்ம மணி ஆகுது, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆகுது, அவர் காட்சி கொடுத்துட்டே இருக்காரு. என்ன பண்ணுங்க, டைம் ஆகுது, ஆனால் காட்சி கொடுத்துருக்காரு. 4 மணி நேரம் ஆகுது, 5 மணி நேரம் ஆகுது, 12 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ணுவோம், நம்மளோட குணம் பேச ஆகிடும். சரி முருகா இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன், என் பிள்ளைய ஸ்கூல்ல ஏற்றணும், அப்புறம் நான் வந்து இதை பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேன் இரு தெரியுமா. அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய குணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். தட்ஸ் இட். நம்ம வந்து காரணம் என்ன சந்தேஷம், கடவுளே வந்தாலும் நம்மளுக்கு வந்து நான் சொல்ற டைம் மட்டும் இருந்தா போதும். நான் சொல்ற டைம் மேல இருந்தா அவர் கூட நம்ம வந்து மதிக்க மாட்டோம். தட்ஸ் இட். அகங்கார விமூலாத்மா கர்த்தா இறைமன்னே. எஸ், நம்மளுக்கு என்னன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் எல்லாமே நடக்கணும். அதனால நம்ம அகங்கார விமூலாத்மா. இப்ப ஜெகநாத் வராரு, காட்சி கொடுக்குறாரு, ஓகே வச்சுக்கோங்க. 12 மணி நேரம் அவர் என்ன பண்ணுவோம், எல்லாரும் இங்கே உட்காந்துருக்குமா, மைண்ட் கொஞ்சம் லைட்டா ஓடும். ஐயோ அன்னைக்கு வேலையாச்சு, மண்டிகை ஆச்சு, ஐயோ இவரு 24 hours ஆகுது, ஜெகநாத் நிற்கிறாரு, பத்தி நீங்க என்ன பண்ணுவோம்ல. தட்ஸ் இட். நம்ம வந்து அகங்கார விமூலாத்மா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெருசாக நினைக்கிறது, நான் வந்து அப்படி இல்லை, உங்கள் உள்ளுக்குள்ள சூட்சமா செட்டெல்லாம் உள்ளுக்குள்ள அந்த அந்த மென்டாலிட்டி உள்ளுக்குள்ள இருக்கு. நான் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ கொடு, எனக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீ செய், எனக்கு என்ன நான் நினைக்கணும் அதை மட்டும் எனக்கு வந்து திருப்பி, நான் கேட்காத நீ கொடுக்காத. எஸ் எஸ் ஆங்கார கூட கரெக்டாக விதி பண்ணியாச்சு. தட்ஸ் வை நம்ம வந்து இங்கே இருக்கிறோம். 90% சோல் வந்து எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஜஸ்ட் 10% சோல் தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அகங்கார விமூலாத்மா. நம்ம வந்து காரணம் கூட சங்கேஷன் 3 காரணத்துல மாட்டி இருக்கோம். அப்ப மகாபிரபு வந்து என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு இந்த இந்த அதிகாரத்தை இந்த வகையான இந்த குவாலிட்டிலேருந்து நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் குவாலிட்டிக்கு எடுத்து போறாரு. அதுதான் வந்து என்னதுன்னா அது பிரேம அதிகாரம். பிரேம அதிகாரம் என்னன்னா நம்மளுக்கு வந்து பியூர் ஆகணும், நம்ம சுத்தமான ஆத்மா ஆகணும்னா கிருஷ்ண பக்தி பிரேம், அதாவது கிருஷ்ணரோட அன்பு மட்டும்தான் நம்ம வந்து பியூர் ஆக முடியும். அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ண பக்தி பிரேமைக்குள்ள வந்தா மட்டும்தான் இந்த ஆத்மா வந்து சுத்தமா ஆக முடியும். இவன் வந்து 3 குணத்துல இருந்து வெளியாக முடியும். அவன் வந்து இந்த 3 குணத்துல வெளியான பிறகு அடுத்து என்ன ஆகுதுன்னா சுத்த சாத்விக குணம், பியூர் மூட் ஆஃப் குட்னஸ் குள்ள வர முடியும். இந்த பியூர் மூட் ஆஃப் குட்னஸ் குள்ள வந்தா மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் பகவானுக்கு போறதுக்கு. பியூர் மூட் ஆஃப் குட்னஸ் வராத வரைக்கும், இந்த சுத்த சாத்விக குணம் வராத வரைக்கும் பகவானுக்கு போக முடியாது. அப்ப பிரபு நான் இத்தனை வருஷமா சேவை செஞ்சு அதெல்லாம் என்ன பிரபு, அது பயப்படக்கூடாது. திராயனோ மகத்தோ பயா 2வது அத்தியாயம் 40 சொல்றாரு, எனக்கு சிறிதளவு பக்தி செய்தாலும் அவனுக்கு வந்து எந்த வகையான பாதிப்பு நான் காப்பாத்துறேன். ஆனா என்ன பண்ணணும், நீ உன் குவாலிட்டியை வளர்த்துக்கோ.
குவாலிட்டி இருக்கு. அதனால சாதனா பக்தி, ராகமங்க பக்தி அண்ட் பிரேம பக்தி மூணு வகையான பக்தி இருக்காங்க. சாதனா பக்தினா பிராக்டீஸ் பண்ணக்கூடிய பக்தி. இப்ப சொல்லுவாங்க பாருங்க, சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா வித் குரு கைடன்ஸ் சொல்லுவாங்க. குருவோட கைடன்ஸ் பண்ணி நீங்க சாண்டிங் பண்ணுங்க. குரு கைடன்ஸ் நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. குரு கைடன்ஸ்னா குரு வந்து பார்த்துட்டே இருக்க மாட்டாரு. அது இப்போ இப்ப நம்ம பண்ணியா அந்த கைடன்ஸ் இல்ல. குரு கைடன்ஸ் என்ன நல்லா தெரிய புரிஞ்சுக்கணும். குரு கைடன்ஸ் என்னதுன்னா, குரு என்ன பண்றாரு, 4 வகையான 4 ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாரு, 4 கோட்பாடு கொடுக்குறாரு. நோ இன்டாக்சிகேஷன், நோ இன்சைட், நோ கேண்டிங், நோ மீடிட்டி. இந்த கைடன்ஸ்க்குள்ள நம்ம வந்துட்டோமா? அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா டீ காஃபி அதுக்குள்ள வந்துட்டோமா? தட்ஸ் a கைடன்ஸ். அப்புறம் நீர் அபராத நாமம், அதாவது பாத்தீங்கன்னா அபராதம் இல்லாம ஆஃபென்சஸ் சாண்டிங், அதுக்குள்ள நாம அபராதம் முதல்ல நமக்கு தெரியுதா? முதல் 10 அபராதம் முதல்ல தெரியுதா? தெரியல. அப்ப இதெல்லாம் வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் சொல்லுவாங்க இல்ல, அதாவது இத வந்து கைடன்ஸ். இந்த கைடன்ஸ் உள்ள நம்ம வந்து வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள சாண்டிங் பண்ண 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 நம்மளோட சாண்டிங் வந்து நாம அபராதத்திலேருந்து நாம பாஷத்துக்கு போகும், நாம பாஷத்திலேருந்து சுத்த நாமத்துக்கு போகும். தென் சுத்த நாம சாண்டிங் நம்ம பண்ணும்போது தென் நம்ம ஐ டு ஐஸ் கிருஷ்ணனை பார்க்கலாம். தென் அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து பகவானுக்கு போறதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடும், தகுதி ஆயிடும். நம்ம வந்து பகவானுக்கு போறதுக்கு நாம தகுதி ஆயிடுனா இல்லையா எப்படி செக் பண்றது, எப்படி மெஷர் பண்றதுன்னா, சாண்டிங் ஹரே கிருஷ்ண மந்திரம், அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வச்சு தான் நீங்க மெஷர் பண்ணுங்க. நீங்க உங்க கணக்கு பண்ண முடியும். உங்களோட சாண்டிங் வந்து நாட் பியூர், உங்க சாண்டிங்ல வந்து கிருஷ்ண பிரேம இல்ல, உங்க சாண்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கிறதுனா நம்ம இன்னும் நிறைய உழைப்பு போடணும், நிறைய எஃபர்ட் போடணும். நம்ம சாண்டிங் வந்து இங்கே இருந்து நாம அபராதம்னா நம்ம தப்பு பண்ணிட்டு நாம ஜோப் பண்றது, அதான் நாம அபராதம். அப்ப நாம அபராதம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம சாண்டிங் பண்ணும்போது சாண்டிங்ல வந்து ஜவுத்துல வந்து கான்சென்ட்ரேட் இருக்காது, கவனம் இருக்காது. சாண்டிங் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா டயர்டா இருக்கும், எப்படாவது முடிக்கணும்னு இருக்கும். சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற எண்ணங்கள் எல்லாம் போகும். இது நாம அபராத ஸ்டேஜ். அப்ப நாம ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து நாம பாஷம். நாம பாஷம்னா என்ன ஆகுதுன்னா, சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு ஐஸ் கட்டி வச்சிருந்தா ஒரு ஜில்லுன்னு கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கும், கொஞ்சோண்டு ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். இது உதாரணம் எதுவும் சொல்லுவோம், லோக்கலாக ஒரு உதாரணம் சொல்லுவோம். எப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வெயிலில் போயிட்டு வரோம், ஃபுல்லாக அப்படியே வெயில் அப்படியே அடிக்குது. ஒரு ஷாப்பிங் மால் சொல்ல போகிறோம். ஷாப்பிங் மால் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏக்கம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அவன் ஆனால் கதவு சாத்திருப்பான். ஆனால் கதவு சாத்திருக்கும் போதே அந்த 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 கதவு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அந்த ஏக்கம் வந்து வரும் தெரியுங்களா, கொஞ்சோண்டு லைட்டாக அடிக்கும். அந்த மாதிரி சுத்த நாமத்தோட காற்று நமக்கு அடிக்கும் நாம பாஷையில் இருக்கும்போது. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க நாம பாஷை ஜெபம் பண்ணீங்கன்னா சுத்த நாமத்தோட காத்து நமக்கு லைட்டா அப்படியே அப்படி பண்ணிட்டே இருக்கும். நமக்கு அவர் கொஞ்சம் நம்ம எப்படி செய்யணும், நாம பாஷை ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களோட பிராப்த கர்மம் எல்லாம் காண போயிடும். உங்களோட கர்ம வினைகள் எல்லாமே நீங்க போன பீரியட்ல ஏதோ பாவம் பண்ணலாம், உங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உங்க ஆபத்து இருக்குன்னு வச்சுங்க. நீங்க நாம பாஷை ஸ்டேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கர்மம் எல்லாமே கிளியர். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி பண்ணுவோ, வந்து இவரு இருக்கிறாங்கல்ல, யாரு நாராயணன் சொல்லுவார், யாரு நாராயணன் சொல்லுவாரு, இல்ல இல்ல அந்த கதையில நாராயண பையன் சொல்லுவாரு, அஜாமிலன் பிரபு அவன் பையன் பண்ண சொன்னாரு. பிரபு எப்படி பிரபு அவருக்கு வந்து வைகுண்டத்துக்கு தேவர்கள் வந்தாங்க, எப்படி செகண்ட் சான்ஸ் நினைச்சீங்க? நிறைய பேருக்கு அந்த தத்துவம் வந்து டீப்பான செஞ்சு அஜாமிலன் வந்து நாராயண சொன்னது பகவான் நாராயணன் சொல்ல, நாராயண சொல்லி யார் சொன்னாரு, அவரை படிச்சு பையனை சொன்னார். ஆனா அவர் சொல்லும் எப்படி சொன்னார்னா ஃபுல் அட்டென்ஷனோட சொல்றாரு, கவனத்தோட சொல்றாரு, நாராயணா பையன் சொல்றாரு. அப்ப அவர் சொல்லும் போது அதுக்குள்ள பார்த்தா ஃபுல்லா பாவம் பண்ணிருக்காரு. குடும்பத்தை பார்க்கல, கொலை பண்ணிருக்காரு, கொலை அடிச்சிருக்காரு, வயலை பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, ஃபுல்லா பாவம். ஆனா பாவம் பண்ணிட்டு நாராயணன் சொன்னா எப்படி வந்து வைகுண்டத்திலிருந்து எப்படி காப்பாத்துறாங்க? அது என்ன அர்த்தம்னா தட்ஸ் a தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இன்னைக்கு. அது என்ன அர்த்தம்னா நாராயணன் சொல்ற நாராயணன் சொல்ற அந்த நாம வந்து பாத்தீங்கன்னா நாட் நாம அபராதம் இல்ல, அது நாம பாஷம். நாட் சுத்த நாமம் கிடையாது, நாம பாஷம். அவர் நாம பாஷம் சொன்னதுனால அவர் பிராப்த கர்மம் எல்லாமே காணாம போச்சு. அதனால நான் அட்லீஸ்ட் நம்ம நாம பாஷத்துக்காச்சும் வரணும்னு சொல்லி சில பக்தியும் தாக்கு சொல்றாரு. அட்லீஸ்ட் யூ கம் டு தி நாம பாஷ ஸ்டேஜ். அப்ப நாம பாஷை சொல்ல உங்க பிராப்த கர்மம். அதனால தான் அஜாமிலுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிச்சு.
தென் அந்த செகண்ட் சட்டை உலகம் பயன்படுத்தி தென் சுத்த நாம ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வைகுண்டத்துக்கு போனார். அதனால நம்ம வந்து நாம பாஷை சேர்த்து வந்துருக்கோம். நாம பாஷை சேர்த்து நமக்கு எல்லாம் காணாம போயிடும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய எஃபர்ட் நம்மளோட முயற்சி பண்ணா தென் நம்ம சுத்த நாமத்துக்கு போகலாம். சுத்த நாமத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க என்ன நடக்கும்னா சுத்த நாமத்தை ஜெபம் பண்ணும்போது யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வமாய் பஷ்யதி, நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் கிருஷ்ணரை பார்ப்பீங்க, எல்லாத்துக்குள்ளேயும் கிருஷ்ணரை பார்ப்பீங்க, எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் பார்ப்பீங்க. கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு வந்து அவர் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக தெரிவார். பக்த பூந்தானம் கேரளாவில் பக்தர் இருந்தார், எப்பவுமே அந்த உதாரணம் சொல்லுவேன். பக்த பூந்தானம் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாச்சு. கிருஷ்ணர் நாம வந்து எப்பவும் சொல்லிட்டே இருப்பார், ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டே இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து எப்பவுமே வந்து அந்த சமைச்சிட்டு அவர் வந்து புக்கெல்லாம் படிக்க என்ன பண்ணுவார்னா கிருஷ்ணர் பகவான் லார்ட் கிருஷ்ணா இன்சர் டேரக்ட் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்னா அவர் நிறைய கிருஷ்ணர் ஆயிடுவார். இது உண்மையில நடந்த சேர்த்து நிறைய கிருஷ்ணர் ஆயிட்டு அவர் புக்கு படிக்கும் போது ஒரு கிருஷ்ணர் வந்து இப்படி கைவிசம் வந்து அகப்படுத்திருப்பாரு. இன்னொரு கிருஷ்ணர் வந்து அவர் துணி கைப்பாரு, துணி காயப்பட அந்த கம்பியில் வந்து தொங்கி இருப்பாரு. இன்னொரு கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல வந்து என்னையா நாங்கள் சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் அந்த மங்க வந்து பண்ணிருப்பாரு. ஒரு கிருஷ்ணர் வந்து அவர் போர் மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, இன்னொருத்தர் வந்து அவர் மடியில் படுத்து இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய கிருஷ்ணர் வந்து அவர் பக்கத்தில் சுற்றி உட்காந்துருப்பாங்க. சுத்த நாம பஜனை, அதாவது சுத்த நாம எந்த வகையான ஒப்பனன்ஸும் கிடையாது. அப்ப இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து வரணும், வந்துதான் ஆகணும். அதுக்குதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த லைன் வந்து கொடுத்துருப்பாரு. கிருஷ்ணர் இஸ் த தியோரிட்டிக்கல் டீச்சர், மகாபிரபு இஸ் த பிராக்டிகல் ஆச்சாரியா. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போயிட்டாரு. சர்வதமா பரிதச்ச மாமே சரணம் பிரஜா அகம்பவம் சர்வாவே மோட்சம் மாசுச்சா. இது எப்படி பண்ணணும் அது பிராக்டிகலா செஞ்சு கொடுத்த ஆச்சாரிய சைத்தன்ய பாபா. அதான் கிருஷ்ணரே டைரக்டா சைத்தன்ய மகாபிரபு போறாரு. நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணா நம்ம வந்து மாட்டிக்குவோம். கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண கூடாது. நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்னா சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ணரை அடையிறது. தட் இஸ் நம்மளுடைய சமுதாயத்தோடைய என்னது நம்மளோட கோல். அதுதான். தென் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3 வகையான குணத்தை மாட்டிட்டு இருக்கோம். நம்ம இங்கேருந்து நம்ம வந்து அதாவது பகவான் லோகத்துக்கு போனா ஒண்ணுதான் நம்மளுடைய சாண்டி. அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதோட முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாண்டி பண்றேன் பிரபு, ஆனா நான் வந்து சேவை செய்ய பரவாயில்லையா? கிடையாது. நம்மளோட முக்கியமான வேலை வந்து ஜீவாத்மா முக்கியமான ஜீவேர சொல்வாய் நித்திய கிருஷ்ணன் தாஸ். தாசன் எதுவும் சொல்றாங்க, தாசின் எதுவும் சொல்றாங்க. தாசனா வந்து என்னன்னா கிறிஸ்துவ பேருக்கோம்ல அந்த தாஸ் இல்ல. தாஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா தாசன் என்னன்னா சேவை செய்யணும். நம்மளுடைய உழைப்பை வந்து ஏதாச்சும் நம்ம கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். வாழ்க்கையில் அன்னாடி கொடுத்துட்டே இருக்கணும். டெய்லி லைஃப்ல நான் வந்து சும்மா வரேன், பார்க்கறேன், போறேன், சாப்பிட்றேன், கிளம்புறேன்னா அதுக்கு பேர் தாசம் இல்லை. அதுக்கு பேர் என்னன்னா அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பேர் இருக்கு. நம்ம வந்து என்னன்னா நம்ம வந்து சீட்டி இன்செப்ட் நம்மளே ஏமாத்திக்கிறோம். நம்ம ஏதாச்சும் ஒரு சேவை நம்மள வந்து கமிட் பண்ணணும். என்னைக்குமே கிருஷ்ண பக்தியில நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு சேவை போட்டுக்கணும். எஸ்கேப் ஆகுறதுக்கு நம்ம பார்க்க கூடாது. நான் வந்து எங்கேயுமே சொல்றேன், நான் வந்து உண்மையை பேசுறதா நம்ம பேசணும்ல உட்காரோம். நம்ம இங்க உட்காந்து போய் பேசக்கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பெரிய பாஸ் இருக்கிறாரு. அவர் போய் தான் நான் எப்பவுமே பாஸ் கொடுப்பேன். அதனால பகவானோட பக்தி பார்த்துட்டா ஆரம்ப காலத்துல நம்ம சேவை எடுக்கல, சேவை செய்யலாம் பரவாயில்ல. ஆனா வந்து நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஏதாச்சும் ஒரு சேவை நம்ம வந்து நம்மளை கமிட் பண்ணிக்கணும். நம்ம சேவை ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். நம்ம சேவையில நம்ம வந்து இல்லைன்னா நம்ம வந்து பகவான் சொல்றதை நம்மளால கேட்க முடியாது. ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப மனசுக்குள்ள மனசுல வந்து பிரபு மனசுல வந்து பகவான் சொல்லிட்டாரு, பிரபு நம்ம மனசுக்குள்ள வந்து பகவான் சொல்றாரு இப்படி செய்யுங்க. நம்ம மனசுக்குள்ள 2 வகையான வாய்ஸ் இருக்கு, 2 வகையான சவுண்ட் இருக்கு. ஒண்ணு மனசாட்சி, நம்ம மைண்ட்லயே நம்ம கிட்ட பேசுறது. ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு வந்து நம்மளோட மைண்ட் வாய்ஸ். ஓகே, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா வாய்ஸ். இப்போ மனசுல பேசுறது பரமாத்மா தான் பேசுறாரா இல்ல நம்ம மைண்ட்லயே நம்ம பேசிட்டு இருக்கோம்? மைண்ட் வாய்ஸ் கேக்குதா? எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எஸ், இதெல்லாம் வந்து ஸ்ரீ பக்தி சுக சத்தா வந்து கொடுத்து போயிருக்காரு. இதெல்லாம் வந்து நிறைய டிப்ஸ். நம்ம கிருஷ்ண பக்தி வந்து கிளாஸ் கேட்கணும்னா என்னைக்குமே தத்துவத்தை கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வித்தவுட் தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நம்மளுடைய கிருஷ்ண பக்தி டைரக்ஷன் காண போயிடும். நல்லா பாருங்க, எப்படி சொல்ற ஜென்ம கர்ம சாமி தீயம் ஏவம் யோகி தத்துவதா.
என்னுடைய birth, என்னுடைய லீலா எல்லாமே வந்து திவ்யம், எல்லாமே டிரான்ஸ்செண்டன்டல், எல்லாமே ஆன்மீகமயமானது. அப்ப என்னோட லோகத்துக்கு வரணும்னா என்னோட லீலா, என்னுடைய எல்லாத்தையும் நீ தத்துவமா புரிஞ்சுக்க சொல்றாரு. அவர் வந்து நோட் சட்டர் கதை கேள்வி சொல்ல, கதை முக்கியம், அதே அளவுக்கு நமக்கு தத்துவம் முக்கியம். அதுவும் தத்துவத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா பரிபூர்ண சேவை உபகதி ஞான தத்துவதர்ஷனா, தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டே தத்துவத்தை கத்துக்கோ. வித்தவுட் தத்துவம் அண்டர்ஸ்டாண்டிங் philosophy நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து ஃபுல் ஃபேத் வளர்த்துக்கவே முடியாது. ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து செய்த லீலைகள், மாப்பு செய்த லீலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தத்துவம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணோம். அதுக்குள்ள நிறைய வகையான டைமென்ஷன் நிறைய வகையான விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. என்னைக்கும் மேலோட்டம் பார்க்கக்கூடாது, என்னைக்குமே தத்துவ விசாரம், தத்துவம் படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். காவல் பாயிண்ட் இப்ப என்ன சொன்னானே, என்ன சொன்னாங்க கேட்கிறேன். மைண்ட் வாய்ஸ் எது பரமாக பேசுறாரு, எது நம்ம சொன்ன மைண்ட் வாய்ஸ் எப்படி புரியுது? எஸ், நம்ம என்ன நிறைய பேர் நம்ம மைண்ட் வாய்ஸே நம்ம பரமாக சொல்றான்னு கேட்டுட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோம். மைண்ட் வாய்ஸ்க்கும் பரமாக சொல்றது டிஃபரெண்ட் இருக்கு. பரமாத்மா பேசுறது எப்ப நம்ம கேட்குன்னா, எப்போ ஒரு வந்து சேவா விருத்தி வளர்ந்துட்டாங்க, சேவை செய்ய ஆட்டிடியூட் வளர்ந்துட்டாங்களோ, சேவை செய்ய மனப்பான்மை வளர்ந்துட்டாங்களோ, எப்போ பகவானுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரமாத்மா பேசுறது கேட்கும். அதான் பரமாத்மா ஹெல்ப் பண்ணுவாரு. நீ இதை பண்ணு, அது பண்ணாத, இது தப்பு, செய்யாத சொல்லுவாங்க. நம்ம வந்து சேவை செய்ய ஆட்டிடியூட் இல்ல, சேவை செய்யறத சீட்டிங் பண்றோம், சேவையை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், நம்ம வந்து சேவை விருத்தி வரலன்னா நம்ம மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். மைண்ட் வாய்ஸ் கேட்கும் போது நம்ம மாயா பந்த ஜீவாத்மா, நம்ம பரமாத்மா வாய்ஸ் கேட்கும் போது நம்ம வந்து முக்த ஜீவாத்மா. தட் இஸ் த டிஃபரன்ஸ். நம்ம மாயா பேச்சை கேட்டு இருக்கோம்னா நம்மளுடைய உதாரணத்துக்கு பிரபு எனக்கு ஒன்றும் தெரியல, நான் பரமாத்மா பேச கேட்கறேன்னா இல்ல இந்த மைண்ட் வாய்ஸ் கேட்கறேன்னா ஒரு டிப்ஸ் இருக்கு. எப்படின்னா, நீங்க சேவை செஞ்சீங்கன்னா பரமாத்மாவோட பேச்சு கேட்கலாம், பரமாத்மா பேச்சு உங்களுக்கு வரும், கைட் பண்ணுவார், இதை செய்யாத, இது பண்ணு. பரமாத்மா பேச்சு நம்ம கேட்டு கரெக்டா வரா, அது எப்படி கண்டுபிடிக்கனா, உங்களோட சாண்டிங் வந்து பியூர் ஆகிட்டே போகும். ஒரு சாண்டிங் சொல்லி பியூர் ஆகிட்டே போகும். சாண்டிங் மேல உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வரும். உங்க நாமத்து மீது உங்களுக்கு வந்து ஃபுல் அட்டாச்மெண்ட், ஃபுல் சரண்டர் டு ஹோலி நேம். அது சொல்லி வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், பரமாத்மா சொல்றது கேட்கிறோம், நான் சேவை செய்யற கரெக்டா லைன்ல போயிருக்கேன். ஆனா நமக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, நமக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் இருக்கு, அந்த வாய்ஸ் படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சொல்லி நம்ம சாண்டிங் மேல ஒன்றும் எலெக்ஷன் வரல, சாண்டிங் மேல ஒரு டவுட்டா இருக்கு, சாண்டிங் சரியா பண்றதுன்னா நம்ம மாயாவோட பேச்சு கேட்டு இருக்கோம் சொல்லியா. தட் இஸ் த டிப்ஸ். இது நான் கொடுக்கல, சில பக்தி ஸ்ரீதர் சரஸ்வதி தாக்கூர் கோஸ்வாமி மகாராஜ் கொடுக்குறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா விதமான பலனோக்கு செயல்களும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர் கோரிக்கை சொல்கிறார். நம்ம வந்து எந்த வகையான பலனை எதிர்பார்த்து செய்ய வேண்டிய நம்மளுக்கு எந்த வகையான அவசியமும் கிடையாது. நம்ம வந்து சுத்த பக்தி செய்தாலே போதும், நம்ம சுத்த நாமம் சாண்டிங் பண்ணாலே போதும், நம்மளுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. எல்லாத்தையும் வந்து அவர் கொடுத்தாரு. ஓகேவா? ஹரிநாம ஹரிநாம ஹரிநாமமே கேவலம் கலோ நாஸ்தேவ கரியேதா. கடைசி முடிச்சுக்கிறேன். ஏன் அவர் நாஸ்தேவ மூணு நாஸ்தேவ ஏன் சொல்றாரு தெரியுமா? why three நாஸ்தேவ? ஞான கர்மா ஞான யஜ்ஞம் மூணுக்கும், அது மூணுத்தையும் என்ன சொல்றேன், நோ கர்மா நோ ஞானம், அப்புறம் வந்து நோ இன்னொன்று இருக்கும். அந்த மூணுத்தையும் வந்து ஒண்ணுமே தேவையில்லை. நம்ம ஒரே விஷயம் என்னன்னா ஹரிநாமம் வந்து சுத்த நாமம் சாண்டிங் பண்ண போதும் உங்களுக்கு எல்லா குவாலிட்டி கிடைச்சுன்னு சொல்றேன். தட் இஸ் த மெயின் பாயிண்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய். ஏதோ கொஸ்டின் கேள்விகள்?